சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 21வது அத்தியாயம். தண்டி சுவாமி குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு விஜயம் செய்தல். இடத்தின் தூய்மையின் அவசியம் மற்றும் ஆன்மீக ஆர்வலர்களின் மனப்பாங்கும். ஸ்ரீ மகா குருவின் ஆணைக்கிணங்க நானும் குருச்சரணரும் மஞ்சளா கிராமத்திற்கு கிளம்பினோம். வழியில் ஸ்ரீபாதரின் லீலைகள் பற்றி பேசிக்கொண்டே சென்றோம். நான் குருச்சரணரிடம் பல ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் பற்றி தெரிந்து கொண்டேன். நான் குருச்சரணரிடம், ஐயா, ஸ்ரீபாதர் வசிஷ்ட முனிவரின் பண்புகள் நிறைந்த ஒருவர்தான் தன் சமஸ்தானத்தின் பூஜாரியாக வருவார் என்று கூறினார். அந்த அதிர்ஷ்டக்காரர் யாராக இருப்பார்? இவை எந்த நேரத்தில் நடைபெறும் என்று கேட்டேன். குருச்சரண் அதற்கு, சங்கர்பட், ஸ்ரீபாதர் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அவர் பிறந்த ஊரில் அவர் பெயரில் ஒரு மகா சமஸ்தானம் ஸ்தாபிக்கப்படும் என்று கூறினார். அவர் சமஸ்தானத்து பூஜாரியாக ஒரு சிறந்த துறவி வருவார் என்பது ஸ்ரீபாதருடைய விருப்பம். தெய்வீக விருப்பம் இல்லாமல் மகா துறவிகள் அங்கு வர முடியாது. நீண்ட நேர தியானம், வழிபாடு, புனித தெய்வீக மந்திரங்கள் ஜெபிப்பது மற்றும் பக்தி சிரத்தையுடன் வழிபடுதல் ஆகியவை காற்று மண்டலத்தை சுத்தப்படுத்துகிறது. பிரபஞ்சத்தின் உள் மைய பகுதியிலிருந்து 10 திசைகளிலும் எண்ண அலைகள் வியாபிக்கிறது. புனித உணர்வுகள் உடையவர்கள் புனிதமான அதிர்வலைகளை ஏற்றுக்கொள்கின்றனர். அசுத்தமான உணர்வுகள் உடையவர்கள் அசுத்த அதிர்வலைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். எண்ண அலைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மிகவும் புனிதமாக்கப்பட்டு மற்றும் சக்தியூட்டப்படும் போது அந்த இடம் சிறந்த மனிதர்களின் மன சைத்தன்யத்தை தொட்டு அவர்களை பல அற்புதமான வழிகள் மூலம் எந்தவித முயற்சியும் இல்லாமல் அவ்விடத்திற்கு ஈர்த்து கொள்ளும். அதற்கு மாறாக ஒரு இடத்தில் தீய எண்ணங்கள் பரவி இருந்தால் அந்த இடம் பல வினோத வழிகளின் மூலம் தீய மக்களின் மன சைதன்யத்தை தொட்டு அவ்விடத்திற்கு ஈர்த்து கொள்ளும். ஆகவே ஆன்மீக ஆர்வலர் ஒரு தூய்மையான இடத்தில்தான் வசிக்க வேண்டும். அவருக்கு தூய்மையான மனது வேண்டும். அவர்கள் இது போன்ற எண்ணம் உள்ளவர்களிடம்தான் நட்பு பாராட்ட வேண்டும். அவர்கள் தூய்மையானவர்களிடமிருந்து மட்டும்தான் உணவு அல்லது பணம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் தன்னை வேதம் மற்றும் வேதாந்தத்தில் சிறந்த ஞானி என்ற அகங்காரம் கொண்டால் ஸ்ரீபாதரின் கருணை அவர்களுக்கு கிடைக்காது. மிதமான சாதனைகளுடன் கலங்கமற்ற மனத்துடன் இருக்கும் ஞானிகளுக்கு ஸ்ரீபாதரிடமிருந்து அசாதாரணமான நன்மைகள் கிடைக்கும். நான் என் வியாபார நிமித்தமாக ஒரிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு சென்றேன். அங்கு ஸ்ரீ ஜெகநாதரின் சிலைக்கு பதிலாக ஸ்ரீபாதரை கண்டேன். அப்போது கோவிலில் என்னையும் சேர்த்து 3 அல்லது 4 பக்தர்கள் இருந்தனர். அவர்களுக்கு அவர்களின் இஷ்ட தெய்வத்தின் காட்சியை அளித்துவிட்டு பின்னர் ஸ்ரீபாதராக காட்சி கொடுத்தார். இதன் மூலம்தான் அனைத்து தெய்வங்களின் உருவகம் என்பதை மௌனமாக கற்பிக்கிறார். தண்டி சுவாமியின் அகங்காரத்தை அழித்தல். நான் கோவிலுக்கு சென்ற அன்று தண்டி சுவாமி தன்னுடைய 108 சீடர்களுடன் அங்கு வந்திருந்தார். மகான்களை சந்தித்தால் அவர்கள் பாதங்களில் விழுந்து வணங்குவது நம் பாரம்பரியம். நான் அவரை வணங்கியவுடன் தண்டி சுவாமி தன் பேச்சை இழந்துவிட்டார். நாங்கள் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரை தண்டி சுவாமிக்கு பேச்சு அளிக்குமாறு வேண்டிக் கொண்டோம். அவருக்கு உடனே பேச்சாற்றல் கிடைத்தது. தண்டி சுவாமியின் சீடர்களுக்கு நாங்கள் ஸ்ரீபாதருடைய பக்தர்கள் என்று தெரிந்தவுடன் தவறான நோக்கத்துடன் தர்க்கம் செய்ய தொடங்கினர். ஸ்ரீபாதர் ஒரு தந்திரக்காரர். அவருடைய சீடர்களும் தந்திரக்காரர்கள். அவர்களுடைய கீழ்த்தரமான தந்திரங்களால் எங்கள் சுவாமியின் பேச்சை பறித்தனர். ஆனால் எங்கள் சுவாமி மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் அவர் மீண்டும் பேச்சாற்றல் பெற்றார். எங்கள் சுவாமிஜி ஸ்ரீபாதரின் உண்மையான குணத்தை வெளிக்காட்டுவார். எங்கள் சுவாமிஜி பீதிகாபுரம் சென்று ஸ்ரீபாதரை வென்று வெற்றி வாகை சூடுவார். பீதிகாபுர மக்கள் எங்கள் வெற்றிக்கு தேர்பவனி ஏற்பாடு செய்வார்கள் என்றனர். எங்களால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. ஸ்ரீபாதரின் லீலைகளில் ஒரு பகுதி என்னவென்றால், அவரை நம்பியிருப்பவர்களை அவர் மிகுந்த சங்கடமான நிலைக்கு கொண்டு சென்று பின்னர் அவர்கள் காப்பாற்றுமாறு அழும்போது வினோதமான வழிகளில் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். பிரச்சனைகளை உருவாக்குபவரே அவர்தான்.
உதவி கேட்பவர்களுக்கு தீர்வு அளிப்பவரும் அவர்தான். இதுபோன்ற தெய்வீக திருவிளையாடல்களை அனைத்து தத்த பக்தர்களும் அனுபவித்திருக்கின்றனர். சில நாட்களுக்கு பிறகு தண்டி சுவாமி பீதிகாபுரத்திற்கு வந்தார். அதிர்ஷ்டவசமாக என் பயண வழியில் நானும் அப்போது பீதிகாபுரத்திற்கு வந்தேன். பீதிகாபுரத்தில் ஸ்ரீ பாப்பண்ணாரியா, ஸ்ரீ அப்பலராஜ சர்மா மற்றும் ஸ்ரீ ஸ்ரீபாதர் மீது வெறுப்புணர்ச்சி இல்லாத மக்களுக்கு பற்றாக்குறை இல்லை. தண்டி சுவாமி குக்குடேஸ்வரர் கோவிலில் உள்ள தெய்வங்களை தரிசனம் செய்தார். அவர்கள் சுயம்பு தத்தரின் சிலையையும் பார்த்தனர். தண்டி சுவாமி, இங்குள்ள சுயம்பு தத்தரின் சிறப்பு எல்லையற்றது. சுயம்பு தத்தர் என்னை கருவியாக கொண்டு தன்னை தப்த அவதாரமாக கூறிக்கொண்டு அகங்காரத்தில் பொங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் கர்வத்தை கட்டுப்படுத்த என்னை அனுப்பியுள்ளார். இன்றிலிருந்து பீதிகாபுரத்திற்கு நல்ல நாள் துவங்கிவிட்டது. நீங்கள் அனைவரும் கவலையில்லாமல் இருக்கலாம். இவ்வாறு கூறிவிட்டு தன்னுடைய மன உறுதியால் விபூதி, குங்குமம் மற்றும் சில பொருட்களை உருவாக்கி தன் சீடர்களுக்கு அளித்தார். பிராமணர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தண்டி சுவாமியை ஊருக்குள் அழைத்து வர ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு சென்றனர். ஊரில் தண்டோரா அடிக்கப்பட்டு பொது அறிவிப்பு செய்யப்பட்டது. அதில் தன்னை தத்தர் என்று கூறிக்கொள்ளும் ஸ்ரீ ஸ்ரீபாதர் தன் தவறை உணர்ந்து தண்டி சுவாமியின் முன் நமஸ்கரிக்க வேண்டும். ஸ்ரீ பாப்பண்ணாரியா தண்டி சுவாமியின் முன் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ஸ்ரீ அப்பலராஜ சர்மாவின் குடும்பம் பல தலைமுறைகளாக வணங்கி வரும் காலாக்னிசமான தத்தர் சிலையை தண்டி சுவாமிக்கு முன் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். சுவாமிஜி அளிக்கும் தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. ஸ்ரீ பைண்ட வெங்கடப்பைய சிரேஷ்டியின் தலைமையில் ஆரிய வைசிய சங்கம் கூடியது. அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீபாதர், ஸ்ரீ அப்பலராஜ சர்மா மற்றும் ஸ்ரீ பாப்பண்ணாரியா தண்டி சுவாமியின் முன் தலை வணங்கக்கூடாது என்றும் இதுபோன்ற தவறான செயல்களை ஆதரிக்கக்கூடாது என்றும் முடிவெடுத்தனர். ஸ்ரீ நரசிம்மவர்மாவின் தலைமையில் கூடிய சத்திரிய சங்கமும் இதே போன்ற தீர்மானம் எடுத்தனர். அச்சமயத்தில் ஸ்ரீ ஸ்ரீபாதர் தன் தாத்தாவின் வீட்டில் உள்ள அத்தி மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். தெய்வீக ஒளியுடன் திகழும் அவருடைய முகத்தைக் கண்டு ஸ்ரீ சிரேஷ்டி வருத்தமடைந்து கண்ணீர் வடித்தார். ஸ்ரீ நரசிம்மவர்மா, ஸ்ரீ சிரேஷ்டி மற்றும் ஸ்ரீ பாப்பண்ணாரியா ஸ்ரீ ஸ்ரீபாதருக்கு அருகில் சத்தமில்லாமல் அமர்ந்தனர். அப்பலராஜ சர்மா பித்து பிடித்தவர் போல் அசைவற்று அமர்ந்திருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இணையான ஸ்ரீ ஸ்ரீபாதர் தூங்கி எழுந்தவுடன் தனக்கு பசிக்கிறது என்றும் தயிர் சாதம் சாப்பிட வேண்டும் போல இருக்கிறது என்றும் கேட்டார். ஸ்ரீ ஸ்ரீபாதரின் தாய்வழி பாட்டி வெள்ளி கிண்ணத்தில் சாதத்துடன் தயிரை கலந்து கொண்டு வந்தாள். ஸ்ரீ ஸ்ரீபாதர் அதை மிகவும் விரைவாக உண்டார். ஸ்ரீ ஸ்ரீபாதர் தன் தாத்தாவை வேதங்கள் கூறுமாறு கேட்டார். ஸ்ரீ அப்பலராஜ சர்மாவும் வேதங்கள் ஜெபிப்பதில் சேர்ந்து கொண்டார். ஸ்ரீ ஸ்ரீபாதரும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு வேத மந்திரங்கள் ஜெபித்தார். நரசிம்மவர்மாவும் ஸ்ரீ சிரேஷ்டியும் இனிமையான வேதங்களை ஆழ்ந்த சந்தோஷத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஸ்ரீ குக்குடேஸ்வரர் கோவிலில் உள்ள சுயம்பு தத்தர் சிலையில் தயிர் சாத குவியல் தோன்றியது. கோயில் அர்ச்சகர் அதை எவ்வளவு முறை துடைத்தும் அது மீண்டும் மீண்டும் தோன்றிக்கொண்டே இருந்தது. இது போன்ற அற்புதத்தை சுயம்பு தத்தர் காண்பிப்பது வினோதமாக இருந்தது. தண்டி சுவாமி, அவருடைய சீடர்கள் மற்றும் பீதிகாபுரத்தில் புதிதாக சேர்ந்த சீடர்கள் அனைவரும் ஊரிலிருந்து கிளம்பி வேத மந்திரங்கள் ஜபித்து கொண்டே கோவிலுக்கு செல்ல தொடங்கினர். அவர்கள் அடுத்த அடி எடுத்து வைத்தால் பூமி பிளப்பது போல தோன்றியது. பார்ப்பவர்களுக்கு அவர்கள் ஒரே இடத்தில் நின்று கொண்டு கால்களை மட்டும் அசைத்து கொண்டு முன்னே செல்ல முடியாமல் இருப்பது போல் தெரிந்தது. இது போன்ற வினோத நடையால் நிறைய நேரம் வீணானது. இந்த அற்புதத்தை பார்த்து மக்கள் வியந்தனர். இதற்கிடையில் தண்டி சுவாமி வைத்து கொண்டிருந்த பிரம்ம தண்டம் உடைந்து இரண்டானது. தண்டி சுவாமிக்கு அவருடைய முதுகெலும்பு இரண்டாக உடைந்தது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. அவர் நெடுஞ்சான் கிடையாக தரையில் விழுந்தார். இந்த நிகழ்ச்சி பீதிகாபுர பிராமணர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர்கள் தண்டி சுவாமியை விட ஸ்ரீ ஸ்ரீபாதர் சக்தி வாய்ந்தவர் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீபாதரிடம் பகைமை வளர்த்து கொண்டால் தங்களுக்கு பிரச்சனை உண்டாகும் என்றும் உணர்ந்து கொண்டனர். ஆனால் அவர்களுக்கு அந்த இடத்தை விட்டு கிளம்பி தங்கள் வீடுகளுக்கு எப்படி செல்வது என்பது தெரியவில்லை. மோகத்தை அழித்தால் மோட்சம் பெற முடியும்.
பீதிகாபுரத்தில் அப்பண்ணா என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பாம்புகளை பிடித்து மக்களுக்கு வேடிக்கை காட்டி ஜீவனம் நடத்தி வந்தார். அந்த நேரத்தில் அவர் ஸ்ரீ பாப்பனாரியாவின் வீட்டுக்கு வந்து தன் பாம்புகளை வைத்து வேடிக்கை காட்டினார். ஸ்ரீபாதர் வேத மந்திர பாராயணத்தை நிறுத்தச் சொன்னார். அப்பண்ணா திருப்தியாகும் அளவுக்கு உணவு அளிக்கப்பட்டது. ஸ்ரீபாதர் அப்பண்ணாவை அழைத்து, உன்னுடைய பானை முழுவதும் இங்கிருந்து தண்ணீரை நிரப்பிக்கொண்டு குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு செல். குக்குடேஸ்வர் கோவிலில் சில பாவிகள் பீதிகாபுரத்தில் மனித உருவில் உலாவிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ தத்தரை எந்த காரணமும் இல்லாமல் ஏசுகிறார்கள். அவர்கள் செய்த பாவத்தினால் சித்திரகுப்தன் அவர்கள் இறந்த பின் அடுத்த பிறவியில் பிசாசாக பிறக்க வைக்க முடிவெடுத்துள்ளார். நான் சித்திரகுப்தனிடம் பேசி சில வழிகளை கண்டுபிடித்து அவர்களுடைய பாவத்தை ரத்து செய்துவிட்டேன். இந்த பாவிகளால் பூமி தாயும் ஆத்திரமடைந்துள்ளாள். கோவிலுக்கு சென்று நான் கேட்டுக்கொண்டதாக கூறி அவளை அமைதியாக இருக்கச் சொல். அங்கு இருப்பவர்கள் யாரேனும் ஸ்ரீபாதரை தரிசிக்க வேண்டும் என்று கூறினால் இந்த தண்ணீரை அவர்கள் மீது தெளித்துவிடு. அனைவருக்கும் தண்டோரா போட்டு அறிவித்த மாதிகா ஜாதியை சேர்ந்த சுப்பையா வீட்டுக்கு சென்று அவனையும் உன்னுடன் அழைத்துக்கொள். அவனுடைய பானையிலிருந்து தயிர் சாதத்தை எடுத்து அனைவருக்கும் மகாபிரசாதமாக விநியோகம் செய் என்றார். அப்பண்ணா மற்றும் சுப்பையா கோயிலுக்கு சென்று ஸ்ரீ பாப்பனாரியாவின் வீட்டுக்கு அனைவரையும் அழைத்து வந்தனர். ஸ்ரீபாதர் மிகவும் கோபமாக இடி முழங்குவது போல, நீ தண்டி சுவாமி என்று பெருமைப்பட்டு கொள்கிறாயா? நீ வணங்கும் தத்தர் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் உருவத்தில் இருப்பது கூட உனக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியாத மிகவும் மோசமான முட்டாளாக இருக்கிறாய். உன்னிடம் சிஷ்ட கூட்டம் வேறு. அவர்கள் உன் முட்டாள்தனத்துக்கு பொருத்தமானவர்கள்தான். இது தவிர பீதிகாபுரத்தில் வேறு புது சிஷ்ய கூட்டம். உன்னால் என்ன செய்ய முடியும்? இந்த முழு படைப்பையும் ஆளும் இந்த ஒரே சக்திக்கு முன் உன் இருப்பு என்ன? உன் திறன் என்ன? தெய்வீகத்தை ஏசியதால் நீயும் உன்னை நம்பி இருந்தவர்களும் பெரிய பாவம் செய்துவிட்டீர்கள். சித்திரகுப்தன் நீங்கள் அனைவரும் பல 100 வருடங்களுக்கு பிசாசாக பிறக்க முடிவெடுத்து விட்டார். என்னுடைய தாராளமான கருணையினால் அவற்றை ரத்து செய்துவிட்டேன். நீங்கள் மனித பிறவி எடுத்தாலும் மிகவும் தாழ்ந்த பிறப்பு எடுத்து துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துள்ளேன். மிகச்சிறிய தண்டனையுடன் அதையும் கூட விலக்கிவிட்டேன். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரின் உருவம் எரியும் நெருப்பு போன்றது. நெருப்புடன் விளையாடினால் விபத்துக்கள் ஏற்படும். என்னையும் என்னுடைய மாயையும் பிரிக்க முடியாத போது விமோச்சனம் என்ன என்பதை யோசியுங்கள். மோகத்தை அழிப்பதுதான் மோட்சம். உயிருடன் இறக்கும் மனிதன் பேரானந்தத்தை அனுபவிக்க விரும்பினால் அதற்கு அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் நான் அவர்களுக்கு அதை அளிப்பேன். அவர் மாயையை கடந்த மகிழ்ச்சியின் உருவகமான மிகவும் உயர்ந்த பேரானந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் என விரும்பினால் அதையும் அவருக்கு அருளுவேன். என்னுடைய பார்வையில் பண்புகளற்ற உருவமில்லாத ஒன்றுக்கும் உருவமுள்ள பண்புகள் நிறைந்த ஒன்றுக்கும் மற்றும் விடுதலைக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசமில்லை. ஒவ்வொரு நொடியும் பல்லாயிரக்கணக்கான உலகங்கள் உருவாக்கப்பட்டு நிலை பெற்று அழிக்கப்படுகிறது. உயிருள்ளவர்கள் அடையக்கூடிய அற்புதமான பேரானந்த உயர்ந்த நிலைக்கு எல்லை அல்லது கட்டுப்பாடுகள் என்பது கிடையாது. இறந்த பிறகு என்னிடம் வரவேண்டும் என நினைப்பவர்கள் கண்டிப்பாக என்னிடம் வருவார்கள். அவர்கள் எத்தனை தெய்வீக 100 வருடங்கள் அந்த நிலையில் இருந்துவிட்டு எப்போது மீண்டும் அனுப்பப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த வஞ்சக நாடகத்தின் இயக்குனர் நான் தான் மற்றும் இப்போது மனித உறவில் உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன். நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உருவமற்ற நிலையில் இருந்தாலும் உங்களை எப்போதும் பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை தெரிவிக்க உயர்ந்த நிலையிலிருந்து மனித உருவத்திற்கு இறங்கி வந்துள்ளேன். சிறந்த யோகிகளின் யோக சக்திகள் உலக நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். உலகம் என்பது இந்த பூமி மட்டுமல்ல. உங்களுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு உதவ வேண்டியது உங்களுடைய கடமை. தர்மத்தின் பாதை, கர்ம பாதை, யோக பாதை, பக்தி பாதை மற்றும் ஞானப்பாதை ஆகியவற்றை போதிக்கவே நான் அவதரித்துள்ளேன். நான் தான் ஒரே உண்மை மற்றும் அனைத்து உண்மைகளிலும் பிறப்பிடம். நான் தான் ஒரே தர்மம். நான் தான் அனைத்து தர்மங்களின் பிறப்பிடம். அனைத்து செயல்களுக்கும் நான் தான் ஒரே காரணம். என்னுடைய விருப்பமில்லாமல் இந்த படைப்பில் எதுவும் உருவாகாது. நான் இல்லாமல் படைப்பு எதுவும் இல்லை. நான் இருப்பதால் தான்
நீங்களும் இருக்கிறீர்கள். ஆகவே படைப்பும் இருக்கிறது. இந்த உண்மையை பற்றி வேறு என்ன சொல்ல முடியும்? இமயமலைக்கு சென்று எந்தவித விருப்பமும் இல்லாமல் தவம் செய். சீடர்கள் சேர்த்து கொள்ளாதே. உனக்கு விடுதலை அல்லது முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்றால் எனக்கோ அல்லது இந்த படைப்புக்கோ எந்த இழப்பும் இல்லை. படைப்பு நடவடிக்கைகள் தேவைக்கேற்ப தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். இது உண்மையான விஷயம். உன்னை தொடரும் பீதிகாபுர பிராமணர்களின் ஊர்வலம் ஒட்டக திருமணத்தில் கழுதைகளின் கூத்து நாடகம் போல இருக்கிறது. அப்போது கழுதைகள் ஒட்டகத்தின் அழகை மெச்சும். ஒட்டகங்கள் கழுதையின் மெல்லிசையை பாராட்டும். அவர்கள் இருவரும் தங்கள் பரஸ்பர அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் உண்மை வேறு விதமாக இருக்கும் என்று ஸ்ரீ ஸ்ரீபாதர் தன்னுடைய பயனுள்ள பிரசங்கத்தை நடத்தினார். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாத ராஜம் சரணம் பிரபத்தியே.